உங்களோட பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், நல்ல வாழ்க்கையில் வந்துட்டு நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் கையில் வந்துட்டு பண வசதி இல்லையே, நம்மளுக்கு நம்ம எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்களேன். கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு எந்த வழியிலனாலும் வந்து பணம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல படிப்பு உங்களோட பிள்ளைங்க வந்து படித்து லைஃப்பில் வந்து நல்ல ஒரு செட்டில் ஆவாங்க. அப்படி ஒரு அற்புதங்கள் நிறைந்த இந்த பெரும் திருக்கோயில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அங்கே வந்துட்டு என்ன முறையில் நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த விஷயம் பார்க்க போகிறோங்க. இது வந்துட்டு என்னோடய சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன். நான் எப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டு எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்துச்சு, அப்படி எல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அடுத்து நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னை பார்த்து நிறைய பேர் காப்பி அடித்தாங்க. இவங்கக்கிட்ட பணமே இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஆனால் இவங்க மட்டும் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பையும் பார்த்துட்டு நிறைய பேர் நான் எந்த கோவிலுக்கு போகிறேன், எப்படி சாமி கும்பிட்றேன், இது எல்லாமே காப்பி அடித்து அவங்களுமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்காங்க. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது தப்பு இல்லையே. அதே மாதிரி இவங்க எந்த கிழமையில் எந்த கோவிலுக்கு போகிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிற ஆர்வம் காட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் நடக்கவும் ஆரம்பிச்சிச்சுங்க. இது எனக்கு மட்டும் இல்லைங்க. நான் வந்துட்டு இந்த வீடியோ போடுற விஷயமா ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க. அது மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் தான். இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நாம் வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம். லோன்லாம் எந்த வழியிலேருந்து உங்களுக்கு கிடைக்குன்னே தெரியாது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் பண்ணக்கூடிய முயற்சிகள், பண விஷயமா நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேராத பணம் நீங்கள் இந்த வழிபாடு பண்ண பின்னாடி முயற்சி பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னு கட்டாயமாக வந்துட்டு எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. அத்தனை நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு முக்குருணி விநாயகர் அவரை வந்துட்டு வணங்குங்க. நீங்கள் உள்ளே நுழையும் போதே கிழக்கு வாசல் வழியாக நுழையும் போதே விநாயகரும் முருகனும் இருப்பாங்க 2 சைட்லையுமே. அப்போ ராஜகோபுரம் வழியாக நுழையிறீங்க இல்லையா, கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் வழியாக நுழையிறீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு உள்ளே நுழையும் போதே பெரியவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய திருக்கோயில்களுக்கு போகும்போது நம்ம முதல் முறையாக நம்ம போகிறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த ராஜகோபுரம் வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழக்கு பார்த்து இருக்கும் ராஜகோபுரம், அந்த வழியாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போகிற வழியிலே விநாயகர் முருகன் இருப்பாங்க. வணங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு முக்குருணி விநாயகர் வணங்குங்க. அம்மன் சன்னதியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருப்பார் முக்குருணி விநாயகர். பெரிய விநாயகர் இருப்பார். அவர் மனசார நீங்கள் எந்த முயற்சி எடுக்க போகிறீங்களோ, படிப்பு சம்மந்தமாக எந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த இதுக்காக நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புதன் ஸ்தலங்க. நான் வந்துட்டு நான் படிப்பு விஷயமாக என்னோடய பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோடய பிள்ளைங்களுக்கும் சரி, அடுத்து வந்து தெரிஞ்சவங்க பிள்ளைங்க, சொந்தக்காரங்க பிள்ளைங்க, இவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டது ஒன்று கூட நடக்காமல் இருந்ததில்லைங்க, எல்லாமே நடந்துச்சு. அது கடைசியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. நான் இந்த வீடியோ சம்மந்தமாக வந்துட்டு வீடியோலாம் எடுத்தேன்ட்டு உடனே போடுறது கிடையாது. ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாத்தையும் நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு என்னோடய வாழ்க்கையிலே நடந்தது எல்லாம் கலந்து தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக போடுறேன். அது வந்து புதன் ஸ்தலங்க மீனாட்சி அம்மன் கோவில். அப்போ வந்துட்டு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் சரி அது கட்டாயமாக வந்து நடக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்மளுக்கு வந்து நல்லது மட்டுமே நினைக்கணுங்க, மற்றவர்கள் கெடுதல் நினைக்காமல் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் கட்டாயமாக அங்கே வந்துட்டு நிறைவேறுங்க. அங்கே போயிட்டு சகஸ்ர தீபம், அதாவது சுவாமி சன்னதி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முக்குருணி விநாயகரை வணங்கிட்டு மீனாட்சி அம்மனை வணங்கணுங்க. மனசார வணங்கிக்கங்க. தாயே, நீங்கள் தான் துணை இருந்து என்னோடய பிள்ளையோட படிப்பை முடிச்சு கொடுக்கணும், நல்லபடியாக என் பிள்ளைங்க படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மீனாட்சியை மட்டும் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அடுத்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவன் சந்நிதி, சுவாமி சந்நிதியில் போயிட்டு சிவன் வந்துட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அப்போ அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, இந்த சகஸ்ர தீபம் சகஸ்ர ஆராதனை எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு
நீங்கள் மனசார வேண்டிட்டு போயிருங்க, சிவன்கிட்டையும் மனசார வேண்டிட்டு போயிருங்க. அந்த சகஸ்ர தீபம் எந்த டைமில் நடக்குதோ அந்த டைமில் வந்துட்டு அதாவது நடசாத்துவாங்கங்க, அதாவது திரை போடுவாங்க. திரை போட்டு அது எந்த டைம்லன்ட்டு எனக்கு சரியாக தெரியலைங்க. ஆனால் நான் அப்போல்லாம் வேண்டிக்கலைங்க. நான் சாதாரண போய் வேண்டினதே எல்லாமே நடந்துச்சு. நான் சாதாரணமாகவே நான் போய் கும்பிட்டு வந்தது எல்லாமே நடந்துச்சுங்க. ஆனால் வந்துட்டு இப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சகஸ்ர தீபம், அந்த சகஸ்ர ஆராதனை நடக்கும்போது அந்த நீங்கள் படிக்க வைக்க போகிறீங்க இல்லையா உங்களோட குழந்தைங்க, அவங்கள அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. நீங்கள் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா போய் வேண்டிட்டு வந்து எனக்கு எல்லாமே நடந்துச்சுங்க. எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களை அந்த சகஸ்ர ஆராதனை காட்டுற டைமில் கூட்டிகிட்டு போயிட்டு சிவன் சந்நிதியில் வேண்டிட்டு நல்லா வந்துட்டு அந்த ஆராதனையை பார்க்க வைங்க. உங்கள் பிள்ளைங்களை பார்க்க வச்சுட்டு அடுத்து வந்து சரஸ்வதி தேவியார் இருக்காங்க, வெண்பட்டு உடுத்தி, அவ்வளவு அற்புதமான தெய்வம். நீங்கள் படிப்பு சம்மந்தமாக என்ன வேண்டுனாலும் அது கட்டாயம் நடக்கும். அங்கே வந்துட்டு சரஸ்வதி தெய்வத்தை வந்துட்டு வேண்டிக்கோங்க. இது வந்துட்டு என்னோடய சொந்தக்கார பையன், ஒரு பையன் வந்துட்டு சுத்தமாக படிப்பே வராதுங்க. அவன் 10th வந்துட்டு பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்து சொந்தக்கார பையன். அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வேண்டிக்க சொன்னாங்க, என்னை வந்து வேண்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வேண்டிட்டு வந்தேங்க. என்ன ஆச்சரியங்க, 10th பாஸ் பண்ணால் +2 நல்ல மார்க் வாங்கினா அதுக்கு பின்னாடி இன்றைக்கி லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்காங்க, நல்ல வேலையில் நல்ல பதவியில் இருக்கான். அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு அதிசய நிகழ்த்தக்கூடிய கோவில் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். படிப்புக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பதிவிலையே பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு அவ்வளோ அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க மீனாட்சி அம்மன். அவ்வளவு சக்தி நிறைந்ததுங்க இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசு சுத்தமாக இருக்கணுங்க. நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் கட்டாயம் வந்துட்டு நடக்குங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. அப்புறம் வந்து என்னோட தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நீங்கள் மனசுருகி நீங்கள் அந்த அம்மாவை பார்த்து வேண்டிட்டு வாங்க.